So after in between the 15 years, I tried asking few people to translate this thing, but they were not able to translate. But at last, after 15 years, Dr. Anadore, PhD in Tiruppural, he and his wife, Lata Parman, my teacher wife, in the beginning, I can't speak much Tamil. My Tamil is horrible. இது எளிமைப்படுத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் செஞ்சுருக்கோம். அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைகள் படிக்கலாம், சாதாரணமாக பேசிக் தமிழில் உள்ளவங்க படித்தா கூட விளங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக நாம் செய்திருக்கின்றோம். இந்த எழுதுறதுக்கு என்னை மொழிபெயர்க்கிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கு முதல் நன்றி, இயற்கை சக்திக்கு நன்றி. ஏன்னா எல்லாரும் கிடைக்காத வாய்ப்பு. 15 வருஷமாக அம்மா கூட இருக்கிறோம். சொல்லியிருக்காங்க ஒரு 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 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு. லாஸ்ட் இயர் நான் வந்து தமிழ்நாடு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திருவண்ணாமலையெல்லாம் போயிட்டு வந்தேன். அதன் பிறகு தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது திருவண்ணாமலையுடைய பிளெஸிங் கூட இருக்கலாம். ஸோ இது எழுதுறதுக்கு ரொம்ப எனக்கு வந்து புஷ் பண்ணது என் மனைவி. எழுதிட்டீங்களான்னு நம்ம வேலையில் நிறைய வேலை இருக்கும், அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா ஆயிடுச்சு. குறைய சிறப்பாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் 99% பார்த்தீங்கன்னா அந்த கொண்டென்ட் அப்படியே பழைய புக்கோட கொண்டென்ட் நான் மாற்றவே இல்லை. ஈவன் அந்த அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா எழுதின முறை கூட என்னோட நண்பர்களை சில பேர் சொன்னாங்க, இது அப்படியே மாற்றுங்க, தமிழில் நீங்கள் எழுதும் போது அந்த டிசைன் மாற்றுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை இது அம்மாவோடைய சோலு, அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அவங்க எப்படி எழுதுகிறாங்களோ அப்படியே தான் கொடுக்கணும். ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் 2-3 இருக்குது. ஒன்று வந்து நம்ம படிச்சுட்டு உள்வாங்கி வேறு மாதிரி மாற்றலாம். சில படைப்புகள் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் எழுதணும். நாங்கள் டெக்ஸ்ட் புக் செய்கிறோம், நாங்கள் அப்படியே தான் செய்வோம். மொழியில் உள்ளது அப்படியே 99% அப்படியே 100% அப்படியே செய்வோம். ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கோ அது அப்படியே தான் எழுதுவோம். செகண்ட் சென்டென்ஸ் அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதை 99% மாற்றம் செஞ்சுருக்கோம். 2 தான் நான் கொஞ்சம் மாற்றியிருக்கிறேன். ஒன்று இந்த கவர் மாற்றுறதுக்கு அம்மா வந்து இது பண்ணாங்க, எக்ரி பண்ணிட்டாங்க, அதுதான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஃபோன் நம்பர் போட்டிருந்தாங்க, அதை ஐஃபோன் மாற்றிட்டோம். நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு 15, இது வந்து 2008 எழுத நினைக்கிறேன். 20 வருஷம் இருக்கிற 20 வருஷம் ஸ்டீல் அதனுடைய கான்டென்ட் பார்த்தீங்கன்னா வெளியுள்ளது. இந்த காலகட்டத்தில் கூட ஏற்புடையது. சில படைப்புகளை பார்த்தீங்கன்னா அது ஒரு காலகட்டத்தோட அப்படியே கேனாட் யூஸ். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ நான் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை எல்லாரும் வாங்கி படிக்கிறவங்க ஒவ்வொன்றா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணலாம். நம்ம படிப்பு என்பது பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் படிக்கிறோம், நாளைக்கு அதை அப்படியே மறந்துடுவோம். So among all my books, the first book was The Divine Light Within You. The second book was a green book, A to Z. The third book was Beware of My Mind, of the Mind, which my writer is Kausalya Ma. Kausalya. She's a writer, former writer of Star person. After the book came
the game box. All of you all know my game box, character development for children. Why character development? Because at the end of our journey, we want to get liberation from our body. We need to have a nice character. We cannot pretend, to people outside there, that we are like this, we are like that. The real witness is inside you, your soul. Your soul know everything about it. ஸோ இப்போ இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா உனக்குள் தெய்வீக ஒளி. ஸோ த டிவைன் லைட் வித்தின் யூ. நான் தமிழில் அதை ஏன் போட்டேன்னா, இப்போ 2 தமிழில் இருக்குது, உன்னுள் உனக்குள். ஏன் உன்னுள்ள நான் போடலைன்னா, சில மேற்கோள்லாம் பார்த்தேன் நான். பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு, எனக்குள் இருக்கின்ற ஒளியே உனக்குள் இருக்கின்ற ஒளி போல் அப்படின்னு. ஸோ பார்த்தேன், அப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷி சிவான்னு ஒருத்தர் அவர் ஞானி தான். அவரும் அதே போல் தான். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு, உனக்குள் ஒளி அப்படின்னு. ஸோ அதனால் அம்மா ஏற்கனவே இங்கே டிவைன் லைட் போட்டிருக்காங்க. அதனால் சரியாக இருக்கும். இது உனக்குள். இந்த உன்னுள்னா ரொம்ப கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா சொப்பான இருக்காது அப்படின்னு நினச்சேன் நான். அதனால தான் உனக்குள் போட்டிருக்கோம். ஸோ அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க, அந்த தெய்வீக ஒளி உடனே எப்படி கிடச்சிச்சு அவங்களுக்கு. அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னா அவங்க சிக்காக இருந்தாங்க. எல்லாரும் கிடைக்காது. அது திடீர்னு ஒரு சாமியை கும்பிட தெரியாது, அம்மாவுக்கு சாமி கும்பிட தெரியாதுங்களா. இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா அம்மாவுக்கு பேசிக்காக சாமியை கும்பிட தெரியாது. இப்படி தூக்கம் காட்டுவாங்களா, அதானா. ஆனால் எப்படி அந்த தெய்வீக ஒளி உடனே கிடச்சி. ஸோ மிரக்கல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட பழைய படம். ஸோ இது ஏஐயில் போட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணுவோம். நிறைய படங்களை ஏன்னா அம்மாவுடைய அந்த அந்த படங்கள்லாம் பழைய அந்த புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வேற இது அவங்களுடைய படங்கள்லாம் அவங்க சேர்த்து வைக்கல. ஸோ அந்த படம்லாம் பிக்சல் உடையுது. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஜூஸ். ஸோ என்ன செஞ்சால் ஏஐயில் போட்டு கொஞ்சம் மாற்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கின்ற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா ஏஐயில் போட்டு தான் நம்ம செஞ்சோம். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி ஆனால் அதனுடைய அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொருக்கும் ஒன்னொன்று கலர் இருக்குது. அப்போ அந்த கலர்லாம் மாறாதபடி அதே மாதிரி நான் ரொம்ப செக் பண்ணி என் பிள்ளை கூட படித்தா. நேற்று அவள் காலேஜ் வந்தாங்க. புக்கு வந்தோடனே நான் குடும்பம் படித்து பாருமா எப்படி இருக்குன்னு சொன்னோம். அவங்க படிச்சுட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சொன்னாங்க, டீனேஜர்ஸுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு. ஏன் இந்த ஒளிவட்டம் ஏன் வருது, அதனால என்ன சீக்கு வருது, ஸோ இதுக்கு என்ன வழிமுறை என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வழிமுறை என்ன, அது அஃபர்மேஷன்ஸ். இங்கே உறுதிமொழி, தமிழில் உறுதிமொழி போட்டிருக்கோம். உறுதிமொழி எடுங்க, மூச்சு பயிற்சி இருக்குது, உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று ஒன்றா பாப்பான்னு எடுத்துன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போவேன் நான். இதில் படிச்சிங்கன்னா நிறைய கிடைக்கணும், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் 16 ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி எல்லாம் அம்மாக்கிட்ட சிகிச்சை பெற்றவர்கள் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. எப்படி அவங்களுடைய நோயெல்லாம் குணமாச்சு. அதான் சொல்கிறேன், அந்த புக்கு படித்தாலுமே நிறைய பேர் தேடிட்டு வருவாங்க, எப்படி அவங்க நோயெல்லாம் குணமாச்சு. Okay, please, your humble apology again to you all, and my love to each one of you all. Guide us with this journey we are going in. Thank you.